திருக்கடல் மல்லை திவ்ய தேசம் என்பது பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் அந்த திருக்கடல் மல்லையிலே பூதத்தாழ்வார் எங்கே அவதரித்திருக்கிறார் அப்படின்றது நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நம்மில் பலருக்கு அந்த இடம் எது என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். திருக்கோயிலுக்கு நேர எதிர இருக்கக்கூடிய ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, 16 கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் சுற்றி நந்தவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு அழகான புஷ்கரணி இருக்குது, சின்ன புஷ்கரணி. அந்த புஷ்கரணியின் தென்கரையிலே பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணின மண்டபம் அப்படின்னு அங்கே பூதத்தாழ்வார் எழுந்தொள்ளியிருக்கிறார். அதற்குண்டான குறிப்புகள் எல்லாம் கூட அங்கே கல்வெட்டாக பதியப்பட்டிருக்கின்றன. இப்போ முக்கியமாக நம்ம இங்கே வந்தது என்னென்னா, இந்த ஒரு நந்தவனத்தில் தான் ஸ்தல விருட்சமான புன்னை மரம் அதுவும் இங்கே தான் இருக்கிறது. அதுக்கு மேலே இந்த நந்தவனத்தில் இப்போ சமீப காலமாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன புஷ்பங்கள் எல்லாம் ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்களோ அந்த புஷ்பங்களை எல்லாம் இங்கே செடியாக வைத்து எல்லாத்தையும் பறித்து பெருமாளுக்கு சாத்த வேண்டும் என்று இங்கே ஒரு அடியார் குழு ஒன்று செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதிலே முக்கியமானவர் திருமலை அனந்தான் பிள்ளை மடவளாகம் ஸ்தலசேனம் சுவாமி. அவருடைய பெரிய முயற்சியால் தான் இந்த நந்தவனத்தில் 28 வகையான புஷ்பங்கள் அமைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரிடத்துலேயே கேட்போம். சுவாமி, இந்த முயற்சியை பற்றி கொஞ்சம் சொல்லும். 2023 சம்பரோஷனைக்கு முன்னாடி மாண்புமிகு நீதியரசர் ஆதிகேசவலு மற்றும் மகாதேவன் ரெண்டு பேருமே முதல் உள்ளே வரும்போது அவதாரத்தில் தான் வந்தா. ஏன்னா ஆதிகேசவலுடைய அப்பா இந்த கைங்கறி பண்ணியிருக்கார் ஆழ்வாருக்குன்னு நேராக நந்தவனம் எப்படி இருக்கு, இது சீர் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததுனால அந்த உந்துதலில் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியே இந்த மண்டபம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது இங்கே ஒரு கிணறு இருந்தது, இந்த மண்டபம்லாம் இருந்து அதெல்லாம் சிதிலமாச்சு. நாங்கள் அப்படியே ஓடி ஆடி விளையாடின இடம் தான் இதெல்லாம். சிதிலமாக இருந்தப்போ 2019 உடையவருடைய 1000வது திருநட்சத்திரம் போது இதை கட்டி பெருமாளும் உடையவருங்க ஏழை பண்ணி திருமஞ்சம் நல்லா ஆச்சு, கோஷ்டி நடந்தது. அதுக்கப்புறமா 2023க்கு முன்னாடி சம்பரோஷனுக்கு முன்னாடி இது சரி நல்லா டெவலப் பண்ணுவோம்னு நினைக்கும் போது திடீர்னு கைங்கரியத்துக்கு பண்ணணும்னு ஆரம்பித்தோடனே எனக்கு தோணித்து, சரி இது ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தை நந்தவனமாகவே பண்ணிவிடுவோமே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆச்சாரிய வம்சத்தில் அப்படி தான் இருக்கும், ஆனால் நந்தவனமாக பண்ணுவோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்ச உடனே எல்லா புஷ்பமும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபந்தம். ஏன்னா உனக்கு தெரியும் இந்த ஆழ்வார்கள் தரிசனம் பண்ணதுனால இதெல்லாம் எடுத்து பண்ணதும் போது சரி பிரபந்தம் படி என்னென்ன பாசுரம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அதில் முக்கியமான புஷ்பங்கள் தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது 100க்கும் மேற்பட்ட ஆழ்வாருடைய பாசுரங்களில் புஷ்பங்கள் இருந்தாலும் இந்த செங்காந்தல் மலர், கருங்காந்தல் மலர், இந்த கார்கோடர் பூச்சுடி தாமோதரா அதெல்லாம் அது மாதிரிலாம் கொண்டு போகல. செருந்தின்னு கூட ஒரு பூ இருக்குது, அது கடலோரத்தில் இருக்கிற பூமிகாரரை போய் பார்த்துட்டுருக்கேன், அதுவும் கொண்டு நடலான்னு பார்த்தா அது கூட விஷப்பூன்றா. அதனால் விஷச்செடிகளாக கொண்டு போகல. பெருமாளுக்கு என்ன ஒப்பாக இருக்குமோ அதுதான் வேணும்னு சொல்லிட்டு இந்த செண்பக மல்லியோடு செங்கனி இருவாச்சின்னு சொல்லி அந்த 8 வகையான புஷ்பத்தில் கொண்டு வந்தோம். அதில் முக்கியமான இந்த பூரத்தை அவதாரம் பண்ண குறுக்கத்தி புஷ்பம் அது 2-3 தடவை கொண்டு நட்டு பார்த்துட்டேன். அது இன்னும் ஆழ்வாரோட திருவுள்ள படலை. இப்போவும் பிளான் பண்ணி நேற்று முந்தான கூட போயிட்டு வந்தேன் கும்பகோணத்தில். அது சரியாக கிடைக்க மாட்டேன்றது, சரியாக ஸ்பீசிஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அது ஆழ்வார் திருவுள்ள பற்றி அதுவும் நட்டாச்சுன்னா ஆல்மோஸ்ட் அதுவும் ஆகிடும். ஆனால் நித்தியமே இப்போ புஷ்பம் மல்லிகை, முல்லை, அப்புறம் இது கிருஷ்ணகமலம்னு ஒரு பூ நட்டேன். அந்த கிருஷ்ணகமலம் புஷ்பமும் இங்கேருந்து டெய்லி மாலையாக போச்சு. இப்போ அதுவும் வேறு இடத்துல மாட்டி நட்டுருக்கோம். இப்போ சில என்க்ரோச்மெண்ட்லாம் இருந்தது. போன ஜனவரியில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ சமீபத்தில் இந்த ஸ்தலவிருட்ச பண்ண மரத்தையும் கொஞ்சம் அகலமாக ஆக்கி அது எல்லோரும் நித்தியம் சேவிச்சுட்டு போகணுன்றதுக்காக பண்ணிவிட்டு. ஏன்னா வந்தால் சில பேர் தொட்டில் கட்ட முடியாமல் தொட்டில் கட்டி அப்புறம் குழந்தை பாக்கியம் ஆச்சு ஆழ்வார்கிட்டையும் வேண்டிட்டு போனால் கண் கூட நடந்தது. இந்த ஆழ்வார்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் குழந்தை பாக்கியம் இல்லையே வரணும்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ வர சேவார்த்திகளும் இங்கே உள்ளே சரி அவதாரம் சேவிக்கிறோன்றதுக்கு வரா. பட் நித்தியப்படி பராமரிச்சுட்டு மாதம் 2 பேரை போட்டிருக்கு. போட்டாவாலும் கைங்கரியங்கள் பண்ணிட்டுருக்கா. இங்கே பழமையான கிணறு ஒன்று இருந்தது, அது ரொம்ப சிதிலமாக இருந்து இப்போ மறுமையான கிணறும் எடுத்தாச்சு. கடத்துலேருந்து திரும்பி இந்த போது எப்போனா வரும்போது கைங்கரியம் போது தீர்த்து எடுத்து போய் அங்கேயும் சேர்த்து பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இன்னொரு முக்கியமான விஷயம் தகவல் என்ன அப்படின்னா, ஆழ்வார் அவதாரம் பண்ணின இடம் அப்படின்றதுனால ஆழ்வார் சாத்துமரை அன்னைக்கு பெருமாளும் ஆழ்வாரும் இந்த மண்டபத்தில் எழுந்தருளி தான் திருமஞ்சனம், திருப்பாவை சாத்துமரை, திருப்பாவை சேவை, சாத்துமரை, திருமண் காப்பு எல்லாம் இங்கே தான் நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் இங்கே ஒரு 100கணக்கான அடியவர்கள் இருப்பார்கள். இப்போ கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்குது. இந்த சுவாமி சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட புஷ்பங்களை ஆழ்வார்கள் பாசுரங்களுடைய குறிப்பிலே பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு 28 வகையான புஷ்பங்கள் இந்த ஒரு பிராந்தியத்துக்கு, இந்த ஏரியாவுக்கு சூட்டார மாதிரியான புஷ்பங்களை மட்டும் அவர் செலக்ட் பண்ணி இங்கேருந்து புஷ்பம் பெருமாளுக்கு நித்தியம் இங்கேருந்து ஒரு முழமாக இருக்கட்டுமே அவ்வளோ சாத்திரா அப்படின்னாலே ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப உகப்பான கைங்கரியம். ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அனந்தாழ்வான் வம்சத்திலே வந்தவர் அப்படின்றதுனால அனந்தாழ்வான் திருமலையிலே புஷ்ப கைங்கரியம் பண்ணினார்.
இந்த வம்சத்தில் வந்தவர் அவரும் அதே கைங்கரியத்தை பண்ணுறார் அப்படின்றது ரொம்ப விசேஷமான செய்தி. உங்களுடைய மங்களாசாசனங்கள் இந்த கைங்கரியத்துக்கு நிச்சயமாக வேண்டும். எல்லாரும் அடியவர்கள் மங்களாசாசனம் பண்ண பண்ண இந்த கைங்கரியம் என்னென்னா அபிவிருத்தி அடையும். இது ஆழ்வாருடைய அவதாரஸ்தல இடம். இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிற ஆழ்வார் எழுந்தொழிருக்கிறார். அது கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி? இது வந்து என்னென்னா சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் நவமி திதி அது அவிட்டம் நட்சத்திரம். அதில் இந்த பூதத்தாழ்வாருடைய அவதாரம் அப்படின்னு இருக்குது. துவாபர யுகத்தோட எண்டுலேயும் கலியுகத்தோட ஆரம்ப காலம் அந்த சந்தீசனில் முதலாழ்வாரோட அவதாரமே. அதில் முதலாழ்வாரில் ரெண்டாவது ஆழ்வார், முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் திருவக்கால அவதாரம், ரெண்டாவது ஆழ்வார் இங்கே பூதத்தாழ்வார். குறுக்கத்தி அப்படின்ற ஒரு புஷ்பத்தில் அவதாரம் பண்ணால பூதத்தாழ்வார் அப்படின்னு இவருக்கு பேர். அவர் பொய்கையிலே திருவக்கால அவதாரம்னா பொய்கை ஆழ்வார். பேயாழ்வார் வந்து அந்த அருண்டல் ஸ்ட்ரீட் மயிலாப்பூரில் கணத்திலே அவதாரம் பண்ணவர். அவரால் மகதாக்குயர்னு பேர். அவருக்கு பேயாழ்வார், பேயன்னா சான்றோன்னு அர்த்தம். ஸோ சித்தனை போல் பேயன் போல இப்போ பார் பெருமாளையே பாடின்னு இருந்ததுனால அவருக்கு பேயாழ்வார் அப்படின்னு பேர். இந்த முதலாழ்வார்கள் 3 பேரில் நடுவான ஆழ்வார் இவர். இவருடைய அவதார குறிப்பு தான் இங்கே கீழே இருக்குது. இந்த இடத்த மண்டபமாக கட்டி நித்தியபடியே இவருக்கு ஆராதனைகள் நடந்துட்டுருக்கு. இந்த நந்தவனத்தில் ஆழ்வார்களுடைய பாசுரங்களின்படி மரங்கள் புஷ்பங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? குறிப்பாக இங்கே அவதாரம் பண்ணினவனான பூதத்தாழ்வாருடைய பாசுரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கே மேலே இந்த தென்னை மரத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கோ, அது வந்து அத்தி மரம். அத்தி ஊரான் புள்ளை ஊருவான் அப்படின்னு தேவப்பெருமாள் மங்களாசாசனம். அதுக்காக அத்தி மரம். பக்கத்துலேயே வேப்ப மரம் இருக்குது. வேம்பின் பொருள் நீர்மையாயினும் பொன்னாழி பாடுன்னு அருள் நீர்மை தந்தை அருள்னு அந்த வேப்பத்தை ஆழ்வார் பாடியிருக்கிறார். அந்த மரம் இருக்கிறது. அப்புறம் வளாமரம் இருக்கிறது. மேலால் விளவின் காய் கண்ணினால் வீழ்த்தவனே ஏந்தன் அளவன்னால் யானுடைய அன்புன்னு கடைசி பாசுரத்தில் அதை அந்த கண்ணால் விளங்கா எரிந்தது அந்த சரித்திரத்தை சொல்லி தான் ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை முடிக்கிறார். அதனால் அந்த வளாமரம் இருக்கிறது. அதனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் குறிப்பாக பூதத்தாழ்வார் பாடியிருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், புஷ்பங்கள் எல்லாம் இங்கே நிறைய இருக்கிறது. ரொம்ப அழகான விஷயம் அது. பணியின் பொழிக்கும் உணர்வு